கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஸோ ஒமேகா வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்க. தட் மீன்ஸ் ஒமேகாங்கிற ஒரு கான்செப்ட். இங்கே எஃப் ஆஃப் இஜெட் இஸ் நத்திங் பட் ஒமேகா. அப்போ ஒமேகா ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இஜெட் இருந்ததுன்னா இது எப்படி நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா அதனுடைய டெரிவேட்டிவ் வேல்யூ. தட் மீன்ஸ் எஃப் டேஷ்ங்கிறது அதனுடைய டெரிவேட்டிவ். சரிங்களா? அப்போ அதனோட டெரிவேட்டிவ் வேல்யூஸ் ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா இஜெட் இஸ் கெட்டிங் த சம் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? இஜெட் இஸ் கெட்டிங் த சம் பாயிண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ யூசிங் திஸ் கேசஸ். இந்த ரெண்டு கேசஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இஜெட்டுக்கு சம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அண்டு ஒமேகாவுக்கு சம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த பாயிண்ட்ஸ் தான் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கிறது கிரிட்டிக்கல் பாயிண்ட். சரிங்களா? கிரிட்டிக்கல் பாயிண்ட். அப்போ அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்ன ஆகும் அப்படின்னா கன்ஃபார்ம் மேப்பிங் வந்து அந்த பாயிண்ட்ல அந்த பாயிண்ட் தவிர மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே கன்ஃபார்ம் மேப்பிங் ஆகும். கிரிட்டிக்கல்னா உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அதில் என்னமோ நடக்க போகுது. அப்போ அந்த பாயிண்ட்ல வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட்ல வந்து நம்மளுக்கு என்ன நடக்காது கன்ஃபார்ம் மேப்பிங் நடக்கும். சரிங்களா? அப்போ கன்ஃபார்ம் மேப்பிங்கோட அனதர் டெஃபினிஷன் என்ன சொல்றாங்கன்னா ஆக்சுவலாக இப்போ பார்த்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் மேப்பிங்கோட டெஃபினிஷன் சென்ஸ் ஆஃப் த மேக்னிடியூட் அண்ட் ஆங்கிள்ஸ். பட் அனதர் இப்போ இது ஒரு டெஃபினிஷன் பேசிக் டெஃபினிஷன் நேற்று நம்ம பார்த்தோம். மேக்னிடியூட் அண்ட் ஆங்கிள்ஸ் வந்து நேற்று பார்த்தோம். இப்போ அடிஷனல் டெஃபினிஷன் என்ன சொல்கிறாங்க இல்லை அனதர் டெஃபினிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா எஃப் டேஷ் ஆஃப் இஜெட் கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு 0 வருதுன்னா கன்ஃபார்ம் மேப்பிங். அப்போ ஈக்குவல் டு 0 வருதுன்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட். அப்போ எந்த இடத்துல வந்து கன்ஃபார்ம் மேப்பிங் ஆகாதுன்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட் இருக்கிறது வந்து கன்ஃபார்ம் மேப்பிங் ஆகும். சரியாம்மா? ஓகேம்மா. சரி, இது கிரிட்டிக்கல் பாயிண்டோட கான்செப்ட். இதுக்கு பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் 2 ப்ராப்ளம் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபிக்ஸட் பாயிண்ட் ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் பற்றி நம்ம பார்ப்போம். சரிங்களாம்மா? ஓகே.